நீங்கள் ஒரு பைலட் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆனால் அதுக்கான அமௌண்ட் எப்படி ரெடி பண்ணுறேன்னு தெரியலையா? நோ வரிஸ், ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ கைஸ். இந்த வீடியோவில் உங்கள் ட்ரீம் பைலட் ட்ரைனிங்க்கு ஃபண்ட்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, நான் எப்படி அரேஞ்ச் பண்ணேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட்டில் ஒரு போனஸ் டிப் கூட இருக்குது, அது உங்கள் லேக்ஸை சேவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட்டு எஜுகேஷனல் லோன். இந்தியாவில் எஸ்பிஐ, கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா இந்த மாதிரியான பேங்க்ஸில் வந்து லோன்ஸ் கிடைக்கும். பட் சும்மா தரமாட்டாங்கல்ல, கொள்ளையற்றல் கொடுக்கணும். கொள்ளையற்றல் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு சொந்த வீடோ இல்லை லேண்டோ இருந்துச்சுன்னா அதை வச்சு லோன் வாங்குறது தான். தென் உங்களோட ஃப்ளைட் ஸ்கூல் டிஎஸ்சி அப்ரூவ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் பேங்க் நம்பி லோன் கொடுப்பாங்க. பைலட் ட்ரைனிங் இந்தியாவில் பண்ணால் பெஸ்ட்டா இல்லை அப்ராடில் பண்ணால் பெஸ்ட்டா அப்படிங்கிற டீட்டெயிலான வீடியோ கார்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இல்லைங்க என்கிட்ட லேண்டு வீடெலாம் இல்லை, என்னால் பைலட் ட்ரைனிங் ஜாயின் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் யூ கேன். அட ஆமாங்க, உண்மையாகவே தான் ஸ்காலர்ஷிப் இருக்குது. அதோட நேம் வந்து இக்ரோவா ஸ்காலர்ஷிப். அது சம் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது ஒரு கோல்டன் சான்ஸ் மாதிரி தான். அவங்க கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் கிளியர் பண்ணீங்கன்னா ஃபுல்லி ஆர் பார்ஷியலி அவங்களே ஸ்பான்சர் பண்ணிடுவாங்க. ஓகே, தேர்ட் ஒன் கேடட் பைலட் ப்ரோக்ராம். ஏர் ஏஷியா, இண்டிகோ, அப்புறம் எமிரேட்ஸ் மாதிரியான ஏர்லைன்ஸில் கேடட் பைலட் ப்ரோக்ராம் இருக்குது. கேடட் பைலட் ப்ரோக்ராம் அப்படின்னா ஏர்லைன்ஸ் வந்து ரிட்டன் எக்ஸாம், அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன், டேரக்ட் இன்டர்வியூலாம் ஃபஸ்ட்டே கண்டக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிடுவாங்க. தென் ட்ரைனிங் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் அவங்களே ஃபினான்ஷியலி ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர் அவங்க வந்து ட்ரைனிங் காஸ்ட் ஆஃபர் பண்ணுவாங்க. தென் சேலரியிலேருந்து பிடிச்சிப்பாங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஜாப் கன்ஃபார்ம். பட் செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப டஃப். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோர்த் ஆப்ஷன், ஒர்க் பண்ணி மணி சேவ் பண்ணிட்டு பைலட் ட்ரைனிங் ஜாயின் பண்ணுறது. ஒரு 2-3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணலாம். என்னோட நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இண்டிகோவில் கிரவுண்ட் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறாங்க. அதில் சில பேர் பைலட் ட்ரைனிங் ஜாயின் பண்ணலாங்கிற ஐடியாலையும் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குட் ஆப்ஷன். பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து இண்டிகோவில் கிரவுண்ட் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. தென் ட்ரைனிங் முடிச்சுட்டு இங்கே அதே ஏர்லைன்ஸில் இன்டர்வியூ போகிறீங்கன்னா யூ ஹாவ் த ப்ரியாரிட்டி ஓவர் அதர்ஸ். பிகாஸ் அவங்களோட கிரவுண்ட் ஸ்டாஃப் அவங்க ஏர்லைன்ஸ்லேயே பைலட்டாக ஜாயின் பண்ணுறது அவங்களுக்கு பெருமை தானே. ஸோ அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபிஃப்த் ஆப்ஷன், இது சில ஃப்ளைட் ஸ்கூலில் இந்த வே பாசிபிள். உங்களோட ட்ரைனிங் பீரியடில் டிஸ்பேச்சராக ஒர்க் பண்ணுறது. டிஸ்பேச்சர் அப்படின்னா ஃப்ளைட்டை வந்து டோ பண்ணுறது, அதுக்கு ஃபியூவல் பண்ணுறது, அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது, தென் டாக்குமெண்ட்ஸ்லாம் மேனேஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸை வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒர்க்ஸ்லாம் இருக்கும். தட் வில் டெவலப் யுவர் ஸ்கில்ஸ் ஆல்சோ. அதுக்கு உங்களுக்கு ஃப்ளைட் ஸ்கூல் வந்து பே பண்ணுவாங்க ஆர் அவங்களே ஸ்பான்சர் பண்ணிடுவாங்க. ஓகே, வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஃபஸ்ட்டு டன் வித் யுவர் பிபிஎல், தென் ஒர்க் ஆர் சேவ் மணி, தென் ஹேர் பில்டிங், அப்புறம் சிபிஎல். இந்த மாடலில் உங்களோட ட்ரைனிங்கை பண்ணிங்கன்னா காஸ்ட்டும் ஸ்ப்ரெட் ஆகும், ஃபண்ட் ரெடி பண்ணுறதுக்கும் ஈஸியராக இருக்கும். பைலட் ஆகிறது ஈஸி இல்லை. பட் ஒன்ஸ் யூ கெட் தட் காக்பிட் சீட், எவ்ரி ரூபி ஒர்த் இட். ஸோ பிளான் பண்ணுங்கள், ஸ்டெப் எடுங்க. ஒன் டே யூ வில் பி ஃப்ளையிங் ஹை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் ஏவியேஷன் கண்டென்ட் வீடியோஸ். Okay, bye bye. See you in the next video.